இப்பொழுதுமாய் கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் போவோம். இந்த நாளில் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், குடும்பங்கள் தேவ பக்தியாய் வாழ அப்படின்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். குடும்பங்கள் தேவ பக்தியாய் வாழ என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். குடும்பங்கள் எப்படி வாழணும், தேவ பக்தியாய் வாழ அப்படின்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளை எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைபடுங்க. வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு வேத வெளிச்சத்தை கொடுப்பீராக. ஆவியானவர் பேசுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருப்பதாக. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த நாளுமாய் கூட நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்கள். புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 24 verse 15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச், தன்னுடைய கடைசி பேச்சு. ஜனங்கள் இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைத்து அந்த கானான் தேசத்துல விடை கொடுக்கும் பொழுது சொல்லுகிற ஒரு காரியத்தை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். யோசுவா சொல்லுகிறார், கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள்? ஆண்டவரை சேவிக்கிறது உங்களுக்கு பிரியமில்லாமல் இருக்குமானால் வேறு யாரை சேவிப்பீர்கள்? உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் சேவித்த தேவர்களையோ, அல்லது நீங்கள் குடியிருக்கிற இந்த தேசத்தில் வாசமாயிருக்கிற எமோரியரின் தேவர்களையோ, யாரை சேவிப்பீர்களோ அது உங்களை சார்ந்தது. நானும் என் வீட்டாருமோ வென்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆக இது குடும்பம் தேவ பக்தியாய் வாழ அவர் இடுகிற ஒரு அறிக்கையை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லா இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார், கர்த்தரை ஆராதிப்பது உங்களுக்கு பிடிக்காததாய் காணப்பட்டால் வேறு எங்க போவீங்களோ அது உங்களை சார்ந்தது. அதே மாதிரி சிலருக்கு ஆலயத்துக்கு வர்றது பிடிக்கிறதில்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறது பிடிக்கிறதில்ல, சத்தியது கீழ்ப்படுகிறது பிடிக்கிறதில்ல, ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ்றது பிடிக்கிறதில்ல, மனம் போன போக்கில் போகத்தான் விரும்புகிறார்கள். அப்படியானால் யோசுவா சொல்லுகிறது போல, கர்த்தரை சேவிப்பது உங்களுக்கு ஆகாததாய் காணப்படுமானால் யாரை சேவிப்பீர்கள் எனக்கு தெரியாது. ஒருவேளை நதிக்கு அப்புறத்தில் என்றால் உங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம் நதிக்கு அப்புறத்தில் இருந்தார். யோர்தானை கடப்பதற்கு முன்பதாக அப்புறத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் எதை சேவித்தார்கள்? சிலை செதுக்கிற குடும்பத்திலிருந்து வந்தாங்க, பாரம்பரிய குடும்பங்கள். சோ அந்த வழியில் நீங்க போவீங்களோ, அல்லது நீங்க இப்பொழுது குடியிருக்கிறதான இந்த கானான் தேசத்துல 7 பலத்த ஜாதிகள் இருந்தார்கள். கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், கிர்காசியர், எபூசியர் போன்ற 7 பலத்த ஜாதிகள். இவர்கள் சேவித்த தேவர்களையோ, யாரை நீங்கள் சேவிப்பீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நானும் என் குடும்பமும் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா.
பாருங்க, இந்த பாடல்கள் எல்லாம் நம்ம சர்ச்சில் பாடக்கூடிய பாடல்கள் மாதத்தின் ஆரம்பத்திலே ஒவ்வொரு வாரத்துக்கு தேவையான பாடல்களை அனுப்பிடுவோம். எல்லா வாரத்துக்கும் தேவையான பாடல்களை அதை டைப் பண்ற சகோதரனுக்கு அனுப்பிடுவோம். ஒவ்வொரு வாரத்துக்கு கரெக்டாக அவர் என்ன செய்வார், டைப் பண்ணி அனுப்புவார். அப்ப இந்த வாரத்துக்கான பாடல்ல என்ன பாடணும்? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்லுவோம். அப்போ இந்த பாடல் இங்கதான் வந்துதான் நான் பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த வாரத்தில் குடும்பத்துக்கான செய்தியை கொடுக்கணும்னு ஆண்டவர் என்னோட பேசினார். பாடலும் அதை போலவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்களேன், நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப ஆவியானவர் கைட் பண்ணுகிறார், ஆவியானவர் வழி நடத்துகிறார். என்ன வழி நடத்துகிறார்? நம்முடைய குடும்பம் யாரை சேவிக்கணும்? கர்த்தரையே சேவிக்கணும். அல்லேலூயா. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீர நன்றி நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி. ஒரு கரு போல காத்தீர நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீர நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன இருக்கணுங்க? ஒரு அஜெண்டா, ஒரு குறிக்கோள், ஒரு நோக்கம், ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. குடும்பத்தை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். அப்ப அந்த குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஒரு கணவனும் ஒரு மனைவியும் திருமண ஒப்பந்தத்தில் இணைகிற அந்த நாளிலே குடும்பம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த நாளில் இருந்து ஒரு தீர்மானம் இருக்கணும். என்ன தீர்மானம்? நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்ற தீர்மானம். அல்லேலூயா. ஆமென். திருமணமான நாளிலே குடும்ப ஜெபத்தை தொடங்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ அந்த திருமண வாழ்க்கைக்காகவே ஜெபிக்கணும். முதல்ல ஆண்டவரே நல்ல குடும்பத்தை அமைத்து தாரும். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுடைய எதிர்காலங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல வரன்களை கொண்டு வரும்படி ஜெபம் பண்ணுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவிக்குரிய வரன்களை தேர்ந்தெடுங்க. கண்ணுக்கு இனிமையான தேர்ந்தெடுத்து அதெல்லாம் கஷ்டமா போயிடும். ஆக பெருமையோட காத்திருந்து ஜெபத்துல தரித்திருந்து நல்ல வரன்களை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையை தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது ஒரு தீர்மானத்தோடு ஒரு நோக்கத்தோடு ஒரு லக்கை நோக்கி பயணிக்கிற ஒரு வாழ்க்கை அவசியமாய் இருக்கிறது. இன்னைக்கு கண்டதும் காதல், பார்த்ததையும் என்ன ஆகுதுங்க, கண்ணுக்கு இனிமையா இருக்கு, இதோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போன என்ன ஆகும்? அங்க கசப்பு தான் இருக்கும், அங்க நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. அந்த பயணம் அந்த குடும்பம் ரொம்ப நாள் நிலைத்து ஓடாது. தேவ சமூகத்துல அது கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி என்ன செய்யணும்? நிதானித்து பார்த்து ஜெபத்துல வைத்து, அன்று அந்த பெத்துவேல் சொன்னது போல இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி புரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை அமைக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அல்லேலூயா. ஆக குடும்பத்தை ஏற்படுத்தி குடும்பத்தை குடும்பமாக இணைகிற அந்த நாளில் இருந்து அந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு நோக்கம் இருக்கணும். என்ன நோக்கம்?
நாம வாழ்ந்தால் குடும்பமா இயேசுவுக்காக வாழணும். அல்லேலூயா. நமக்கு வரப்போகிற சந்ததிகளையும் இயேசுவுக்காக வளர்த்துகிற சந்ததிகளாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் இருக்கணும். முதல் நாளிலே ஜெபத்தை ஆரம்பிக்கணும். திருமணமான முதல் வாரத்துல ஆலயத்துக்கு போகணும். ஆமென். திருமணமான முதல் நாள்லயும் ஜெபிக்கிறது இல்ல, திருமணமான முதல் வாரத்திலையும் ஆலயத்துக்கு போறதில்ல. எங்க போறாங்க? விருந்துக்கு போறாங்க. எங்க போறாங்க? விருந்து. சொந்தக்காரன் கூப்பிட்டாங்க, ஐயோ விருந்து, ஆக்கி போடணும். என்னது? ஆக்கி போடணுமா? எல்லா பக்கம் போய் சாப்பிட்டு சாப்பிட்டு, அது ஞாயிற்றுக்கிழமை தான் வைப்பாங்க, வேற நாள் கிடைக்காது. எங்க போறது? விருந்துக்கு போறது. ஆண்டவரை தேடுறதில்ல, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்ப எப்படி குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்? ஆக யோசுவா வாலிபனாக இருக்கும் பொழுது மோசேக்கு ஒரு நல்ல வேலைக்காரனாய் இருந்தார். மோசே எப்பெல்லாம் தேவ சமூகத்தில் அவர்கிட்ட பேச போறார், அப்பெல்லாம் யோசுவா கூட போவாரு. மோசேட்ட இருந்து கற்றுக்கொண்டார் எப்படி ஆண்டவரோடு உறவாடுவது, எப்படி தேவனுக்காக ஜீவிப்பது என்று கற்றுக்கொண்டார். அதுக்கு பிற்பாடு நாம் பார்க்கும் பொழுது யோசுவாவின் காலத்தில் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் குடும்பமுமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எங்களுக்கு ஒரு நோக்கம், எங்களுக்கு ஒரு லட்சியம், எங்களுக்கு ஒரு தீர்மானம் என்னவென்றால் நாங்கள் தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியால நாம குடியிருக்கிறோம். குடியிருக்கிற எல்லைகள்ல பல ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் குடும்பங்களை குறித்து பல சாட்சிகள் சொல்லுவார்கள். அப்படி சாட்சிகள் சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தை பற்றிய சாட்சி என்னவா இருக்கும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கணும். சில ஏரியாக்களுக்குள்ள போகும் பொழுது சொல்லுவாங்க, ஐயோ அந்த குடும்பமா, அந்த குடும்பம் சண்டைக்கார குடும்பங்க. எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டையும் வாக்குவாதமும் சத்தமும் தான் கிடக்கும். எப்பொழுதும் சண்டை அப்படின்ற பேர் சில குடும்பங்களுக்கு உண்டு. சில குடும்பங்கள்ல போய் பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஐயோ அந்த குடும்பமா, அது குடிகார குடும்பம். அந்த வீட்டில் பார்த்தா பையன் குடிக்கிறான், அப்பா குடிக்கிறாரு, மருமகன் குடிக்கிறான், வீட்டுக்கு வரவங்க எல்லாம் குடிக்கிறாங்க, அது குடிகார குடும்பம். சில குடும்பங்களுக்கு போய் அங்க மற்றவங்க சொல்ற சாட்சி, இது கடன்கார குடும்பம். எங்க கடன் கிடைக்குது எல்லா பக்கம் கடன் வாங்கிடுவாங்க. கடன் கடன் கடன். ஆண்டவர் சொல்ல கடன் வாங்கி வாழுங்கன்னு சொல்றாரா? நீயோ கடன் வாங்காது இருப்பாயாக தான் சொல்றாரு. ஆக கடங்கார குடும்பம்ன்றாங்க. சில குடும்பங்களுக்கு அந்த வழியா போகும்போது சொல்லுவாங்க, இது திருட்டு குடும்பம், திருடு, எதை கிடைச்சாலும் திருடிட்டு போயிடுவாங்க. இது விளங்காத குடும்பம். இப்படியெல்லாம் பல பெயர்கள் உண்டு. ஆனா யோசுவாவின் குடும்பத்துக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன உண்டு? கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம். அல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் உங்க குடும்பத்துக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் சபைக்கு வர எல்லா குடும்பங்களுக்கும் என்ன பேர் இருக்கணும்? இவர்கள் தேவனை ஆராதிக்கிற குடும்பம், கர்த்தருக்கு பிரியமாய் வாழுகிற குடும்பம். அல்லேலூயா. அப்படி ஒரு பெயர் இருக்கணுங்க. ஆமென். அப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்னா, குடும்பத்துல கணவன் மனைவி அவங்க பேசணும், ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும், ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு தாலியை கட்டினா மனைவி ஆயிடுறாங்க, கையை பிடிச்சு கொடுத்தா மனைவி. அப்படி அல்ல, ஒப்பந்தம். ஒரு வாழ்க்கையில என்ன செய்யணும்? ஒரு ஒப்பந்தம். நாம் இணைந்து வாழுவோம். இந்த இணைப்புல கர்த்தருக்காக நாம் வாழுவோம். நமக்காக வாழாமல் கர்த்தருக்காக வாழுவோம். கர்த்தருக்கு அப்படிதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் கர்த்தருக்காக வாழ்ந்தாங்க. விசுவாச வீரர்களாக இருந்தார்கள். ஆமென். இன்றைக்கு என்னாச்சு? எல்லாம் காலங்கள் மாறி சுகபோகமாக வாழுவோம், ஆடம்பரமாக வாழுவோம், மனம் போன போக்குல வாழுவோம். நீ ஒரு பக்கம் போறிய, நீ எப்படியோ வாழ், நான் ஒரு பக்கம் போ, நான் எப்படியோ வாழ்றேன். ஆனா 2 பேரும் ஒரே வீட்டில் தங்கி இருப்போம். இப்படியெல்லாம் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல லிவிங் டுகெதர், வெளிநாடுகள்ல திருமணம் செய்து கொள்வதில்லை.
சேர்ந்து வாழுவோம், இருக்கிற வரைக்கும் இருப்போம். ஒத்து வரலையா என்ன செய்வோம்? நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பார்க்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை, கர்த்தர் விரும்பாத ஒரு வாழ்க்கை. ஆக அந்த கடந்த நாட்கள்ல பிசாசானவன் குடும்பங்கள்ல எப்படி குழப்பங்களை கொண்டு வரலாம், குடும்பங்கள் எப்படி பிரிவினைகளை கொண்டு வரலாம், குடும்பங்கள்ல எப்படி கருத்து வேறுபாடுகளை கொண்டு வரலாம் சொல்லி பல விதங்கள்ல செயல்பட்டு இன்றைய குடும்பங்கள் உடைந்து சின்னாபின்னமாய் காணப்படுகிறது. காரணம் என்ன? அங்கே தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடியினாலே, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடியினாலே அப்படிப்பட்ட நிகழ்வுகள் குடும்பங்கள்ல காணப்படுகிறது. ஆக தேவ பிள்ளையே, எதற்காக இந்த செய்தி ஆண்டவர் சொல்கிறார் என்றால், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய குடும்பங்கள் மேன்மையடைய, நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க இந்த செய்தியை இப்பொழுது மாத்திரமல்ல, நீ வரக்கூடிய நாட்களில் கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கத்தான் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. இப்போ நானும் என் வீடும் என் குடும்பமும் யாரை சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, ஆமென். எங்களுக்கு திருமணமான முதல் நாள்ல பாஸ்டர் அம்மாட்ட சொன்ன காரியம் என்ன தெரியுங்களா? முதல்ல கர்த்தர், அப்புறம் தான் நீங்க. அதே மாதிரி உங்களுக்கும் முதல்ல கர்த்தரா தான் இருக்கணும், அப்புறம் தான் உங்க கணவரா இருக்கணும், அப்புறம் தான் பிள்ளைகளா இருக்கணும். முதல்ல யாரை வைக்கணும்? கர்த்தரை வைக்கணும். கீப் த லார்ட் ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப். அல்லேலூயா. ஆண்டவரை முதன்மையாக வைக்கும் பொழுது, வார்த்தையை முதன்மையாக வைக்கும் பொழுது பின்னாடி எல்லா காரியம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எத்தனை சைஃபர் போட்டாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் போடுங்க, அந்த அத்தனை பூஜ்ஜியத்துக்கும் மதிப்புண்டு. அதே போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை முதன்மையாக வைக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, ரைட். இப்போ கணவன் மனைவி இணைஞ்சாச்சு. இதுல என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த கணவன் மனைவி உறவுகள்ல நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் ரெண்டு பேருக்குள்ளார இருக்கணும். அதுக்கு தான் அந்த இணைப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது அப்படி ஒரு ஏற்ற துணை ஆண்டவர் என்ன செய்வாருங்க? கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த குடும்ப வாழ்க்கையில் அனுதினமும் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஆமென். கட்டாயம் அந்த குடும்ப ஜெபம் ஒவ்வொரு வீட்லையும் இருக்கணும். அந்த குடும்ப ஜெபத்துல ஏதோ வசனத்தை படிச்சு நம்ம போறதை விட, வசனத்தை படிச்சு அதுல ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை என்ன செய்யணும்? விளக்கி காண்பிக்கணும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் என்ன செய்யலாம்? சில வார்த்தைகள் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தைகளை விளக்கி சொல்லணும். அப்புறம் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அந்த வார்த்தைகளை சொல்லணும். சொல்லி அவங்க ஆண்டவருக்குள்ள நடத்தும் பொழுதுதான். இப்ப யோசுவா சொல்லிட்டார்னா, யோசுவாவுக்கு அவருடைய மனைவி பிள்ளைகளும் என்ன செய்தாங்க? ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. யோசுவா சொன்னதுக்கு அவங்க எல்லாம் கட்டுப்பட்டு வந்தார்கள். அப்படியானால் அந்த வசனத்தை குறித்து வீட்டில் என்ன செய்திருக்கணும்? பேசி இருக்கணும், விளக்கி காண்பித்து இருக்கணும், அந்த வழிக்குள்ள நடத்தி இருக்கணும். யாரும் முதல்ல சரி சரின்னு வரமாட்டாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல, சொல்ல சொல்ல, போதனைகள் கிடைக்க கிடைக்க என்ன செய்வாங்க? அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செய்வாங்க? வருவார்கள். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளையே, குடும்பங்கள் ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். குடும்பத்துல மெயினா இருக்கிறது யாரு? கணவன், மனைவி, பிள்ளைகள். இப்ப கணவனுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம் படிங்களா? புக் ஆஃப் எபேசியன்ஸ் chapter 5 verse 29. Can somebody read it? எபேசியர் 5:29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன், தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். அல்லேலூயா. இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒவ்வொருவனும், அதாவது ஆணாக பிறந்த ஒவ்வொருவரும் என்ன செய்யணுமா? உழைத்து சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா.
ஒரு பெண்ணுக்கு வரன் பார்க்கறாங்கன்னா எதை வச்சு பார்ப்பாங்க? மாப்பிள்ளை என்ன செய்யறாரு, என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன வேலையில் இருக்கிறாரு, என்ன குணங்கள் இருக்கு, அதை பார்த்து தானே செய்வாங்க. பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பார்கள் இல்லையா? அப்படி நாம் பார்க்கும் பொழுது அந்த புருஷனானவன் என்ன செய்யணும்? ஒரு குடும்பத்தை நடத்துற அளவுக்கு அவன் தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி தகுதி இல்லாதவனுக்கு திருமணமே பண்ணி வைக்க கூடாது. ஆமென். அப்படி தகுதி இல்லாதவனுக்கு திருமணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? அவனுக்கு எதை பத்தியும் கவலை இருக்காது. எதை பத்தியும் அவர் வேலை என்ன? சாப்பிடுறது, தூங்குறது, சுத்துறது. ஆமென். அப்ப அந்த தகுதி வரணும். என்ன வேதம் சொல்லுகிறது? ஒவ்வொரு கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை, அப்படின்னு என்ன? மனைவியானவள் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். தனக்கு திருமணமாகி வருகிற மனைவியை என்ன செய்யணும்? போஷித்து காப்பாற்றக்கூடிய வகையிலே அவன் உழைக்கிறவனாக, பாடுபடுறவனாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஆக தேவ பிள்ளையே, ஒவ்வொரு ஆணும் என்ன செய்யணும்? ஒழுங்கா வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும். நம்முடைய ஆலயத்தில் ஆரம்ப நாட்களில் சகோதரர்கள்லாம் சரியா வேலைக்கு போகாமல் இருந்தாங்க. நினைச்சா லீவு போட்டுக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி, ஆலோசனைகளை சொல்லி, படிப்படியாக சொல்லி, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், உங்களுக்கு பொறுப்பு இருக்கு எல்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்யறாங்க? வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படியானால் ஆணினுடைய உழைப்பு அதிகமா இருக்கணும். காளையினுடைய வரத்தினாலே மிகுந்த பலன் உண்டு. இப்ப காளை என்று சொல்லும் பொழுது எப்படி காளைன்னு என்னதுங்க? நல்ல அது முற்ற மாடா இருக்கும், அதான் காளை. நம்ம ஊர் பக்கத்துல காங்கயம் இருக்கிறது. காங்கயம் காளைக்கு ஃபேமஸ் இல்லையா? இந்த ஜல்லிக்கட்டுல என்ன பண்றாங்க? காளை. இதுக்கு பலன் ஜாஸ்தி, வீரியம் ஜாஸ்தி. அப்படியானால் ஒவ்வொரு ஆணும் என்ன செய்யணும்? உழைக்கணும், கடுமையா உழைக்கணும். யாக்கோபு பாருங்க என்ன செஞ்சாருங்க? தன் மாமனார் வீட்டுக்கு போய் தன் மனைவிக்காக 7 வருஷம் வேலை செஞ்சார். இன்னைக்கு யாராவது வேலை செய்யறாங்களா? அப்படி சொல்லுங்க. செஞ்சா செய்யட்டும், செய்யாட்டி போனா கிடக்கட்டும். நம்ம போய் கடையில தின்ட்டு வந்துடுவோம். கடை சாப்பாடு உடலுக்கு கேடு. கவனிக்கிறீங்களா? யாரு போய் சாப்பிடுவாங்க கடையில? சோம்பேறிகள் தான். ஆமென். ரைட். எங்க வீடுகள்ல மேக்சிமம் கடையிலே இருக்காது, எல்லாம் வீட்டில் தான். அதான் நல்லது, ஆரோக்கியம். கடையில் எப்படி செய்யறன்னு தெரியாது. மூக்க சிந்திட்டு அதே கையிலே மாவு பிசைவான். பெரிய கடைகள் எல்லாம் புரோட்டா மாவெல்லாம் காலில் தான் மிதிப்பாங்க. யூரின் வந்தாலும் என்ன செய்வான்? விட்டு அடிச்சிடுவாங்க. போய் பார்க்குறோமா? தெரியாது நமக்கு. ஆக அதெல்லாம் உடலுக்கு. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஆணுடைய வருமானம் குடும்பத்துக்கு தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளை என்ன சம்பாதிக்கிறாங்க? பிள்ளைகள் பெண் என்ன சம்பாதிக்கிறா? பெண் என்ன வேலைக்கு போறா? அப்ப ஆணை பாதுகாத்துக்குவா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதல்ல. ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து போஷிக்கணும். அப்படின்னு என்ன செய்யணும்? சும்மா உட்காந்தா போஷிக்க முடியுமா? சொல்லுங்க. குளிருது அப்படின்னு சொல்லி போத்தி படுத்துட்டா முடியுமா? பாருங்க, பாஸ்டர் அம்மாவை திருமணம் பண்ணும்போது நான் ஒரு வேதாகம கல்லூரியில் டீச் பண்ணிருந்தேன், பைபிள் காலேஜில். பெரிய சொல்றதுக்கு எப்படி இருக்கும்? பைபிள் காலேஜில் டீச் பண்றாரு. ஆனால் மாதம் 1000 ரூபா தான் அங்கே சம்பளம். மாதம் எவ்வளோங்க? ஒன்லி 1000. இந்த சூழ்நிலை தான் திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் பெற்றோர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சர்ச்சில் சும்மா ஜப ஊழியம், அங்கங்கே போய் சுவிசேஷம் சொல்ல கைப்பிரதி கொடுக்கறது, ஜெபிக்கிறது, இப்படி தான். அப்போ எந்த விதமான வருமானம் கிடையாது. அப்போ ஜபம் மாத்திரம் நல்லா ஜபம் பண்ணுவேன், அதிகமாக ஜபம் பண்ணுவேன். அப்போ பெண் பார்க்க போகும்பொழுது பாஸ்டர் அம்மாவுடைய அப்பா கேட்டிருக்கிறாங்க, மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு? அவர் இந்த மாதிரி பைபிள் காலேஜுக்கு போகிறார், 1000 ரூபா சம்பளம் கிடைக்கும், அவ்வளோதான்.
அப்போது நாங்கள் அங்கே போயிருக்கும் பொழுது பேசினாங்க. எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அவர் பார்த்தார். என்ன இருக்கு? அந்த தம்பிக்குள்ள விசுவாசம் இருக்கு, கர்த்தர் நடத்துவார்ன்ற அந்த விசுவாசத்தை அவர் கண்டுபிடிச்சார். அவர் நல்ல ஒரு ஜெபிக்கிற ஐயா, ஜெபிக்கிற சகோதரன், ஆண்டவரை தேடுறவர். அவரு சில ஊழியங்களை செஞ்சவர். ஒரு சில பக்கம் அவங்க போய் என்ன பெற்றோர் பார்த்த பொழுது என்ன சொல்லிட்டாங்க, இவர் ஒரு மெயின் லைன் சர்ச்சில் பாஸ்டராக இருந்தால் ஒரு சம்பளம் கிடைக்கும், அதுக்கும் வழி இல்லை, இவர் விசுவாசத்தில் நிற்கிறன்றார், யார் இவருக்கு வழி நடத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கையை விரிச்சிட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார், இந்த தம்பிக்குள்ள விசுவாசம் இருக்கு, கர்த்தர் நிச்சயமா நடத்தும். அப்போ நான் அவங்கள பார்த்து சொன்னேன், இப்போ ஒரு 1000 ரூபா தான் எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. திருமணம் ஆகும் பொழுது 2 பேர் நாங்கள் ஆகிறோம், 2 பேர் ஆனாலும் கர்த்தர் எங்களை போஷிக்க வல்லவர். திருமணமாகி குழந்தைகள் பிறந்தாலும் அவர்களையும் ஆண்டவர் போஷிக்க வல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர் இடத்துல சொன்னேன். அந்த வார்த்தைகள் அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ எங்களுக்கு திருமணமாகி நாங்கள் தனியாக, அதாவது திருமணமாகி குடும்பம் ஆயாச்சு. அப்போ என் பெற்றோரோடு கூட நாங்கள் இருக்கிறோம். அப்போ இருக்கும் பொழுது அவங்க என்னுடைய தாயாரும் தகப்பனாரும் சம்பளம் வாங்கிட்டு வந்து எங்கள் கையில் கொடுத்துருவாங்க, நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி. ஏன்னா இவங்க கையில் வருமானம் இல்லையே, இவங்க கலங்கி போகக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அந்த நாட்களில் செலவு பண்ணியெல்லாம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்தெல்லாம் போயிட்டு. ஆனாலும் எங்களுக்குள்ள என்னன்னா, நமக்குன்னு ஒரு காணிக்கை, ஒரு வருமானம் இருக்கணுமே, ஜபம் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த விசுவாசம் தான் பாஸ்டர் மாட்டியும் ஊட்டி வளர்த்தோம். என்னுடைய தரிசனம் அழைப்பனா, திருமணமாகி வரும் பொழுது கணவன் மனைவியா இணைஞ்சு கர்த்தரை நோக்கி பார்த்தா ஊழியம் செய்யணும். எந்த வேலைக்கும் போகக்கூடாது, எந்த சைடு இன்கமுக்கும் போகக்கூடாது. 1 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கிறதாலும் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லணும் அப்படின்றது எங்களுடைய விசுவாசம், அறிக்கை. அதுக்கப்புறம் பாஸ்டர்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அதை நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு 2 பேரும் ஜபந்தான். இப்போ முதல் முறையாக சபை ஆரம்பிச்சு 2003 நவம்பரில் தான் ஆரம்பித்தோம். அப்போ வீட்டு சர்ச்சு தான். ஒரு 4-5 பேர் எங்கள் பெரியப்பா வீடு வருவாங்க. ஆரம்ப நாட்களில் ரூத்தக்கா அவங்க தான், பெரியப்பா குடும்பம் ரூத்தக்கா அவங்க தான். ஒரு 4 பேர் 5 பேர் தான். அப்புறம் 1-2 பேர் அப்படியே வர ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த நாட்களில் ஒரு வாரத்துக்கு 100 ரூபாய், அவ்வளோதான். எவ்வளோங்க? 100 ரூபாய். அந்த 100 ரூபாயில் தசம பாகம் எடுத்து வைப்போம், மற்ற செலவுகள். இப்படி தான் ஆரம்பம். ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி. அல்லேலூயா. அப்ப எல்லாம் ஜபந்தான். ஆமென். ஜபம் 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 எங்கிட்டே இருப்போம்.
நிறைய கிராமங்களுக்கு போவோம், நிறைய ஏரியா டெய்லி சாயந்தரமான ஊழியங்களுக்காக போவோம். முதல் முறை குலவிளக்கு அப்படின்ற ஊருக்கு போலான்னு சொல்லி கரட்டாங்காடுக்கு போயிருந்தோம். அங்கிருந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்க அம்மா ஊர் இருக்கு, நீங்க வாங்க. ஒரு 11 மணிக்கு நாங்க பஸ் ஏறி போறோம், 2-3 பாட்டிமாரோட சேர்ந்து போறோம். அங்க போய் பார்க்கும் பொழுது அந்த குலவிளக்குன்ற கிராமம் அப்பதான் தெரியும். அதுக்கு முன்னாடி ஊழியம் செய்யணும்னு போனோம், எழுமாத்தூர் வரைக்கும் போனோம், எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. சாயந்தரம் ஆயிருச்சு. எங்களுக்கு அந்த நேரத்தில் பாஸ்டம்மா நிறைய நகையெல்லாம் போட்டிருந்தாங்க. பயம் வந்துருச்சு, ஒருவேளை நம்ம அடிச்சு நகை யாரை பிடுங்கிட்டு போயிட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த பஸ் ஸ்டாப்ல கை பிடிச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். இந்த ஏரியாவில் எங்களுக்கு ஆத்துமாக்களை தாங்கப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு வந்த ஒரே வாரத்துல அந்த குலவிளக்குன்ற கிராமத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க ஒரு 2 வாலிப பிள்ளைங்க இருந்தாங்க, ரெபேக்கான்னு ஒரு பொண்ணும் வளர்ன்ற ஒரு பொண்ணு, 2 பேர் திருமணமாகாத பிள்ளைங்க. நாங்க போனது பகல் நேரத்துல. அப்போ அவங்கள பார்த்து பேசும்பொழுது, இந்த மாதிரி நாங்க ஊழியம் செய்யலான் இருக்கிறோம், உங்க கிராமத்துல வந்து ஜெபிக்கலாமா அப்படின்னு சொன்ன போது அந்த 2 பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, வாங்க ஐயான்னு சொல்லி எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்புறம் அங்க நாங்க போகும் பொழுதுதான் ரீனா சிஸ்டர் அங்க சந்திச்சோம், மணிமாலா சிஸ்டர் சந்திச்சோம். இவங்களெல்லாம் அங்க நடக்கிற ஜபங்கள், அப்ப புதன்கிழமை தோறும் ஜபம் நடக்கும். இப்படி அங்க போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சோம். அப்ப வண்டி கிடையாது, பஸ் தான். ஒரு பழைய ஸ்கூட்டர் தான் இருந்துச்சு. அந்த ஸ்கூட்டர்ல போவோம். போயிட்டு ரிட்டர்ன் வரும்பொழுது அந்த நாட்கள்ல காணிக்கை வாங்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷங்கள் காணிக்கையெல்லாம் கிடையாது, வாங்க மாட்டோம். கொடுப்பாங்க, நாங்க வேண்டான்ருவோம். அந்த நாட்கள் அங்கே போயிட்டு வரும்போது ஒரு வர டீ, வர சாயா, சகோதரி மணி மேகலைன்னு சொல்லி ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அந்த பாட்டி தான் என்ன செய்வாங்க, அந்த விறகடு பற்ற வச்சு ஒரு வர டீ கொடுப்பாங்க. அந்த டீயை குடிச்சு போட்டு ஊழியம் செஞ்சு லாஸ்ட் பஸ் 8:10 8:15 வரும். அங்கே பஸ் ஏறினா ஒரு 9:30 மணிக்கு இந்த பங்க் வந்து சேருவோம். இப்படிதான் அந்த ஊழியம். எதுக்கு சொல்றேன்னா, உழைப்புக்காக சொல்றேன். ஓயாம போயிட்டு அந்த சோலார் பகுதியில் சில குடும்பங்கள் எல்லாம் சந்திச்சு ஒவ்வொரு வாரமும் போய் 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 சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணி ஆமென். அப்படி சில குடும்பங்களை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். இன்ன வரைக்கும் அந்த ஊழியம் ஓயலைங்க. இப்பவும் மாலை நேரத்தில் ஆனா சில புதிய மக்களை தேடி போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்வழிப்படுத்துறோம். எதுக்காக சொல்றேன்னா, ஒரு குடும்பம்னா தலைவன் குடும்பத்தில் இருக்கிற அந்த ஆணுடைய உழைப்பு அதிகமா இருக்கணுங்க. அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் ஒரு சில நேரம் பலவீனம் பாண்டம், சரீர பலவீனம், சுகர் இருக்கு, எவ்வளோ பலவீனங்கள் அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த நாட்களில் D3 பிரச்சனை இருக்கு. படுத்திருப்பாங்க, ஆனா நான் படுக்க மாட்டேன், நான் எந்திரிச்சிருவேன், ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன். ஆமென். என்னால் என்ன ஆண்டவருக்காக செய்ய முடியுமோ செய்வேன். அநேகரோட பேசணும், ஜெபிக்கணும், ஆலோசனைகளை சொல்லணும். இயங்கிக் கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிறேங்க. என் சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது. ஆமென். ஹார்ட் பிரச்சனை இருக்கு, ஹார்ட்டுக்காக மாத்திரை எடுக்கிறேன், ப்ரெஷருக்காக மாத்திரை எடுக்கிறேன், சுகருக்காக மாத்திரை எடுக்கிறேன். பல பலவீனங்கள் இருக்கிறது, பல சோர்வுகள் இருக்கு. அவைகளுக்கு மத்தியிலே என் இயேசுவுக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன். அநேக நேரங்களில் யோசிப்பேன், இந்த உழைப்பு பத்தாதுப்பா, இந்த உழைப்பு எனக்கு திருப்தி இல்லப்பா, இந்த உழைப்பு இன்னும் நான் ஆண்டவருக்காக உழைக்கணும், இன்னும் ஆண்டவருக்காக ஓடணும், இன்னும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆல்நெட் பிரேயர்ல சொன்ன ஒரு மாசத்துக்கு 30 மீட்டிங் பேசுறோம், 30க்கு மேலதான் இருக்கும். அத்தனை மீட்டிங்கு தேவையான வார்த்தைகளை தேவ சமூகத்திலிருந்து ஆயத்தப்படுத்திட்டு தான் வரும். பேசுனதையே பேசுறதில்ல, சொன்னதையே சொல்றதில்ல. அதற்காக ஜெபித்து ஆயத்தப்பட்டு வருகிறோம். நேற்று இந்த ஆலயத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வந்தேன். நான் தான் சர்ச்சை கூட்டினேன். அப்புறம் பாருங்க, அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி கிட்டத்தட்ட 9 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், வேதத்தை படித்தேன், படுத்தேன். தூக்கம் வரல. 3 மணிக்கு எந்திரிச்சேன், திரும்ப ஜெபம் பண்ணேன். 3:50 உட்கார்ந்து ஜெபம் பண்ணி வேதத்தை படிச்சு செய்தி ஆயத்தப்படுத்தி
காலையில் ஆராதனைக்கு வந்து 6:30 மணிக்கு வந்தேன். இதுவரைக்கும் என்ன செய்கிறேன்? பேசிக்கொண்டு என் உழைப்பு, என் ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் எனக்கு திருப்தி இல்லை. நான் என்ன செய்கிறேன்? ஒன்றும் பெருசாக செய்யலை. இன்னும் ஆண்டவருக்காக செய்யணும், இன்னும் உழைக்கணும். பாளையங்கோட்டையில் பாஸ்டர் ரத்தனம் பாலையா இருக்கார். வயசு 75 ஆச்சு. அவருக்குள்ள இருக்கிற வேகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு நம்மளாம் ஒன்றுமே செய்யலையன்று. அவ்வளவு வேகமா, அவ்வளவு 75 வயசு ஆயும் ஆண்டவருக்காக ஓயாம பேசுறார், சத்தியத்தை போதிச்சுட்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சு ஐயோ அம்மான்னு படுத்துக்கிறோம். இப்ப குடும்ப தலைவனுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவன் ஆண்டவரை தேடணும். யோசுவா தான் அறிக்கை, நானும் என் வீட்டாருமோ வென்றால். ஆமென். நீ உழைக்காதவனா இருந்தா, முயற்சி செய்யாதவனா இருந்தா, ஜெபிக்காதவனா இருந்தா, பேசாம படைவை கட்டி ஓரமா உட்கார்ந்துக்கோ. பிரைஸ் தி லார்ட். இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ஆக உழைக்கணுங்க. வேதம் சொல்லுகிறது. பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயின் புஸ்தகத்துல, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறவன் எப்படி இருக்கணுமா? கோபம் இல்லாதவனா இருக்கணுமா? பவுல் சொல்றாரு. இதற்காகவே பவுல் சொல்ற, இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் போதகனாகவும் வந்திருக்கிறேன். இயேசுவை பற்றி சொல்லும்படி, இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளை சொல்லும்படி, குடும்பங்கள் நல்வழிப்படும்படி, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, இதற்காகவே நான் அப்போஸ்தலனாகவும் போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு மேல் இருக்கிற வசனம் சொல்றாரு. எந்த வசனம்? 2:7 படிங்க. இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். போதுங்க. என்ன சொல்றாரு? நான் நியமிக்கப்பட்ட, I have been appointed for this purpose. For what purpose? To teach God's word. போதகனாக நியமிக்கப்பட்டிருக்க. அந்த போதகனுடைய வேலை என்ன? போதிப்பது. ஆண்கள் கட்டாயம் உழைக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை நடத்தணும், மனைவி பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றணும். அதுக்கு தேவையான கிருபை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஞானத்தை கேட்கணும், அறிவை கேட்கணும், சுகத்தை கேட்கணும், கிருபையை கேட்கணும். மெயின் இன்கம் யார் மூலமா வரணும்? கணவன் மூலமா வரணும். அவங்களுக்கு உதவியா, சபார்டினேட்டாக, அவங்களுக்கு உதவியாக மனைவியினுடைய வருமானம் இருக்கலாமே ஒழிய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் யார் மூலம் வரணும்? கணவனா. அடுத்தது, அந்த கணவன் எப்படி இருக்கணும்? கோபம் இல்லாதவனா இருக்கணும். குடும்பம் தெய்வ பக்தியா இருக்கணும். அதான் என்னோட பாயிண்ட். அப்படின்னா உழைக்கணும், சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிற பணத்தை என்ன செய்யணும்? ஞானமா செலவு பண்ணணும். தாறுமாறா செலவழிச்சா போயிடும். பைபிள்ல படிக்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதியும் 14வது வசனத்தையும் படிங்க. லூக்கா 15, 13, கடைசி 14 படிங்க. அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. குறைவுபட தொடங்கி, போதும் என்னாச்சுங்க? குறைவுபட தொடங்கினான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆண்டவர் கொடுக்கிற வருமானத்தை எப்படி செய்யணும்? பக்குவமா செலவு பண்ணும், ஞானமா செலவு பண்ணும், துன்மார்க்கமா செலவு பண்ணக்கூடாது. அடுத்த வசனம், அந்த 15வது வசனம் என்ன, 14வது வசனம் என்ன படிக்கிறோம்?
தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் செலவழித்த செலவழித்து எல்லாவற்றையும் செலவழிச்சிட்டான். சில பேருக்குள்ள சம்பளம் வாங்கினது செலவழிச்சிடணும், அடுத்த நிமிஷம் யாட்டியாவது போய் கையேந்து நிக்க கடன் கொடுங்கன்னு நிக்கணும். யோசிச்சு பாருங்க. கடன் வாங்குறதுல அழகாதி சந்தோஷம் சில பேர். இந்த நாட்களில் பார்க்குறோம், நம்ம தமிழக அரசு மகளிர் குழு நடத்துகிறாங்க. இந்த குழுவில் போய் கடன் வாங்குறது, 10 பேரோட போய் சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யணும், கையெழுத்து போட்டு கடன் வாங்கி வாரம் கட்டணும். குழுவில் வாங்கினீங்கன்னா அது புழு மாதிரி நெண்டும், வாரம் குடையும், மாசம் கஷ்டப்படுத்தும். மேக்சிமம் கடனுக்கே போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. பரலோகத்துக்கு நேராக கரத்தை உயர்த்துங்க, பரலோகத்துக்கு நேராக கரத்தை விரியுங்க, அப்பா எங்களை நடத்துங்கன்னு சொல்லுங்க. ஆமேன். நம்முடைய வருமானத்துக்குள்ள செலவுகளை அமைச்சு அதுக்குள்ள வாழ கத்துக்கொள்ள வேண்டும். அவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் செலவழித்தான். தேவனை தேடல, கையை உயர்த்தி ஜெபிக்கல, ஆராதிக்கல, மனம் போன போக்கில் போனான். சம்பாதிக்கிறோன்னு சொல்லி மனம் போன போக்கில் போனோம், போச்சு. சம்பாத்தியம் குடும்பத்தில் தங்கணும்னு என்ன செய்யணும், அந்த சம்பளம் வாங்கணும், நேராக வீட்டுக்கு வரணும், மனைவி கிட்ட கொடுக்கணும், 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிச்சாலும் தசமபா காணிக்கைகள் எடுத்து வைக்கணும், திட்டமிடணும். என்னென்ன செலவுகள், அதுக்கு இவ்வளவு செலவு பண்ணும், இவ்வளவு செலவு பண்ணும், உணவுக்காக இவ்வளோ, வாடகைக்காக இவ்வளோ, டியூக்கு எவ்வளோ, எல்லாம் எடுத்து வைக்கணும். மீதி உள்ளதை என்ன செய்யணும், செலவு பண்ணும். வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டோம்னா போச்சு, அடுத்த நேரத்துக்கு என்ன செய்வோம். ஆகவே தேவ பிள்ளை, திரும்ப நான் சொல்லுகிறேன், இதற்காகவே ஆண்டவர் போதகனாக நியமித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலோசனை எல்லாம் கேட்டவங்க நல்லா இருப்பாங்க, கேட்கலன்னா நான் சொல்ல முடியாது. ஆக ஒவ்வொரு வாரமும் ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. ஆக குடும்பத்தில் இருக்கிற சகோதரன் என்ன செய்யணும், கோபம் இல்லாதவனா இருக்கணுமா. அங்க வாசிக்கிறோம், புருஷர்கள் கோபம் இல்லாமல் இருக்கிறவர்களும். சில பேருக்கு எப்படி கோபம், யாருக்கு கோபம் வரும், சோம்பேறிக்கு தான் கோபம் வரும். யாருக்கு கோபம் வரும், மூடனுக்கு தான் கோபம் வரும். யாருக்கு கோபம் வரும், புத்தி இல்லாதவங்க தான் கோபம் வரும். சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் கோபம் வரும். ஆமென். அது கோபம் எப்படி, சரியான கோபம், கைவரிசை காமிக்கிற கோபம். இந்த கைவரிசை வெளியே போய் வீட்டுக்கு வெளியே போய் காமிங்க பார்க்கலாம், என்ன ஆகும், எலும்பு எண்ணிட்டு விட்டுருவாங்க. வீட்டுக்குள்ளதான் அராஜகம், வீட்டுக்குள்ளதான் ஆட்டம் பாட்டம். ஏன்னா கேட்க ஆள் இல்லை. மனைவி கட்டி கொடுக்க, எது கட்டி கொடுக்குறாங்க, அடிக்கிறதுக்கா, உதைக்கிறதுக்கா, சண்டை போடுறதுக்கு. நல்லா வாழை தான் கட்டி கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவங்கள நம்ம ஏதோ நமக்கு ஒரு அடிமை மாதிரி நடத்தக்கூடாது. ஆக கோபம் இல்லாதவர்களும். வெளியே போயிட்டு வருவோம், சில அங்க ஃபெயிலியரா இருக்கும், அந்த கோபத்தை எங்க விடுறது, வீட்டில் விடுறது. வார்த்தை கண்ணா பின்னான்னு பேசுறது, வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசுறது. யோசிச்சு பாருங்க, வாய் நல்ல வார்த்தை பேசியிருக்கா, சாட்சிக்கு உங்க மனைவியை தான் கேட்கணும், உங்க பிள்ளைகளை தான் கேட்கணும். என்ன வார்த்தைகளை பேசுறீங்க. ஆமென். ஆண்டவர் சொல்ல, கோபம் விட்டாலும் பாவம் செய்யாதுன்றார். கோபப்பட்டாலும் என்ன செய்யக்கூடாதான், பாவம் செய்ய. ஆக புருஷர்கள் கோபம் இல்லாதவர்களும். நாளைக்கு கோபப்பட்டு திட்டோம், நாளைக்கு அவங்க முகத்தில் தானே முழிக்கணும், அவங்க ஆக்கிற சாப்பாடு தானே சாப்பிடணும், அந்த வீட்டை தானே குடியிருக்கணும். ஆக புத்தியா நடக்கணும். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமென். கோபமும் எரிச்சலும் தனியணும். மோசேயை போல கிருபையை கேளுங்க. மோசே சாந்த குணமுள்ள மனுஷனாய் இருந்தான், சகல மனுஷரிலும் சாந்த குணமுள்ள மனுஷன். ஆமென். அப்போ இப்படி புருஷர்கள் கோவப்படும் போது புருஷனுடைய அம்மாமார் சப்போர்ட்டுக்கு வந்துடுவாங்க. என் பையன் முதல்ல எல்லாம் அப்படி இல்லை, இப்பதான் அப்படி ஆயிட்டான், சப்போர்ட் வேற வந்துடுறாங்க. அடிச்சு உதச்சு திருத்திட்டே ஒழுங்காடுறான்னு சொல்றதை விட்டு போட்டு, எப்படி முதல்ல எல்லாம் அப்படி இல்லை, இப்பதான் அப்படி ஆயிட்டான். கவனிக்கிறீங்களா? ஆமென். கோபம் வரக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், யாருக்கு கோபம் வரும், மூடனுக்கு தான் கோபம் வரும், இயலாதவனுக்கு தான் கோபம் வரும், சோம்பேறிக்கு தான் கோபம் வரும், புத்தி இல்லாதவன் கோபம் வரும். அவ கோபப்படவே கூடாது. அப்படியே கோபப்பட்டால் ஒரு நிமிஷத்துல கோபம் மாறிடணும். வசனம் சொல்லுது,
கோபமில்லாதவர்களாயும், சகோதரர்கள் கோபமில்லாதவர்களாயும். அடுத்து கோபிச்சுக்கிறது. பெண்கள் தான் கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறான்னு இந்த காலத்துல என்னாச்சு, ஆண்கள் கோவிச்சுட்டு போயிடுறாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் தெரியுமா, இப்போ யாருக்கு நஷ்டம்? ஆமென், பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? கோபம் இல்லாதவர்களாயும். அடுத்தது தர்க்கம். தர்க்கம்னா வாக்கு, எது எடுத்தாலும் வாக்குவாதம், விதண்டாவாதம், எது எடுத்தாலும் பேசுறது. சில பேர் சொல்லுவாங்க சில் சில்லுன்னு விழுகிறாரு. எப்படி? சில்லு சில்லு, எது எடுத்தாலும் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றது, அதுக்கு ஒண்ணு சொல்றது, அதை ஒண்ணு சொல்றது. மனைவி எவ்வளவோ சிரமப்பட்டு நல்லா சமைச்சு சாப்பாடு கொடுப்பாங்க, உடனே ஈஸியா சொல்றது, என்ன சமைச்சாலும் எங்க அம்மா செய்யற மாதிரி இல்லை. இப்ப சின்னதுல இருந்து அம்மா சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு பெருசானதுக்கு அப்புறம் மனைவி சாப்பாடு ஏன் நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன். எங்க அம்மா வச்ச மாதிரி இல்லை. ஆமென், புரியுதா உங்களுக்கு? அப்போ வாக்குவாதம், தர்க்கம், என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கேட்க முடியாது. நீ சொல்லியெல்லாம் நான் கேட்க முடியாது. சில நேரம் ஆலோசனைகள் கொடுப்பாங்க, அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமென், அதுக்கு ஆண்டவர் துணையாக வச்சிருக்கிறார். இருக்கீங்களா? அல்லேலூயா. இப்ப தர்க்கம் இல்லாமல், வாக்குவாதம் பண்ணாம, சண்டை போடாம. சில பேர் என்ன செய்வாங்க, முணு பேசிட்டே இருப்பாங்க. சில ஆம்பளைங்க பொம்பளை மாதிரி பேசுவாங்க. பொம்பளைங்க தான் நிறைய பேசுவாங்க, வாய் அடங்காது பேசிட்டே இருப்பாங்க. சில ஆம்பளைங்க பொம்பளைங்க மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. வள 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 வளன்னு பிடிச்சாங்கன்னா அவ்வளவுதான், காதுல ரத்தம் வந்துடும். ஏதாவது ஒரு காரியத்தை பேச ஆரம்பிச்சா சும்மா நை நை அதையே சொல்லிட்டு திரும்ப திரும்ப எரிச்சல் உண்டாகிற மாதிரி. ஆண்டவர் சொல்றாரு தர்க்கம் பண்ணாதன்றாரு. என்ன பிரயோஜனம்? அதுக்கு பேர் என்ன? பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. வழியை காமிச்சு கொடுக்க, இதை செய்யாத இதை செய்ன்றார். கோபப்படாத, தர்க்கம் பண்ணாத, என்ன செய்? கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லா இடங்கள்ல ஜெபம் பண்ணுங்க, எங்க போனாலும் ஜெபம் பண்ணுங்க, எதை செஞ்சாலும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி செய்யுங்க. காலைல எந்திரிச்சதும் ஜெபம் பண்ணுங்க, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளை ஜெபிச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புங்க, மனைவியை ஜெபிச்சு வேலைக்கு அனுப்புங்க. அப்ப சந்தேகமே வராது. அல்லேலூயா. சந்தேகம் யாருக்கு வரும் தெரியுமா? நிறைய விஷயங்களை பார்க்கும் பொழுது யார் இந்த காதல் திருமணம் பண்றாங்களோ சந்தேகம் வரும். ஏன்னா இவரே கூட்டிட்டு வந்துட்டாரு, அதனால எங்க எவன் கூப்பிட்டாலும் ஓடிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம். சந்தேகன்றது ஒரு பேய். முதல்ல அதை என்ன செய்யணும்? இயேசு நாமத்துல துரத்தணும், நம்பணும். கணவன் மனைவியை நம்பணும், மனைவி கணவனை நம்பணும். எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி வேவு பார்க்கறது. கவனிக்கிறீங்களா? சில பெண்கள் சொல்றாங்க, ஐயா வெளியே குப்பை கொட்ட கூட போக முடியல, யாரை பார்க்கறான்னு பார்க்கறாங்க. இருக்கீங்களா? இப்ப நம்ம எத்தனை பக்கம் வெளியே போறோம் வரோம், நம்ம மேல சந்தேகப்பட்ட என்ன ஆகிறது? யோசிச்சு பாருங்க. ஆக தேவ பிள்ளைய பரிசுத்தம், ஒழுக்கம், உண்மை. ஏன்னா நமக்கு ஒரு அஜெண்டா இருக்கணும். என்ன அஜெண்டா? நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிப்போம். கர்த்தரை சேவிப்போனா நான் உழைப்பேன், நான் சம்பாதிப்பேன், என் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுவேன், கோவப்பட மாட்டேன், தர்க்கம் பண்ண மாட்டேன். அதுக்கு மாற என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை தேடுவேன், ஆராதிப்பேன். அல்லேலூயா. பைபிள்ல படிக்கிறோம், 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எல்கானா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் எங்க இருந்தான் சொல்லுங்க? அதாவது படிங்க, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனம் படிங்க. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புவுக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாள்
அன்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் இருந்தார்கள். verse 21 அதையும் வாசிங்க. வசனம் 21. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடு கூட போனான். ஹல்லேலூயா. எல்கானா என்ன செஞ்சானா? தன் குடும்பத்தாரோடும் கர்த்தரை தேட போனான். யார் இனிஷியேட்டிவ் எடுத்த கர்த்தரை தேட? சொல்லுங்க. எல்கானா, குடும்ப தலைவன். தலைவனா இருக்கிறவன் என்ன செய்யணும்? குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தக்கூடியவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். பெண்ணினால் எப்ப எனக்கும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவாரு, ஏண்டா ஒன்ன வச்சே உனக்கு வாழ முடியல, இன்னொன்னு எதுக்கு? ஆமென். ஒரு மனுஷன், ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள் தான், ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷி தான். ஆமென். அந்த 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 பிரமாணத்துல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தரோட வாழணும், அதுதான் வாழ்க்கை. ஆக எதுக்கு சொல்ல வரேன் இதுல அப்படின்னா, எல்கானா வருஷந்தோறும் தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு எங்க போவானா? சீலோவுக்கு. அவன் எங்கிருந்தான்? எப்பிராயிம் மலை தேசத்துல. அங்கிருந்து மலையிலிருந்து இறங்கி பல மைல் தூரம் அவன் பயணம் பண்ணி ஆண்டவரை ஆராதிக்க போகணும். அப்போ தன் குடும்பத்தை என்ன செய்தான்? மொபைலைஸ் பண்ணான். தன் குடும்பத்தை வழி நடத்தினான். ஆண்டவரை தேடுவதற்கு வழி நடத்தினான். அப்படியானால் தேவ பிள்ளையே, நம்முடைய குடும்பத்தை தேவனுக்குள் வழி நடத்த, தெய்வ பக்தியாய் நடத்த ஒவ்வொரு புருஷனும் என்ன செய்யணும்? அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். வருஷந்தோறும் ஆலயத்துக்கு பல மைல் தூரம் போவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ், தேவையான பணங்கள், பலி செலுத்துக்கு தேவையான பணங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? அவன் சபதரித்து தன் மனைவி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி அழைத்து கொண்டு போகிறான். இன்னைக்கு ஆலயத்துக்கு போங்கன்னா யார் வரா? மனைவி மாதிரி தான் வராங்க. கணவன் மாதிரி என்ன செய்யறாங்க? சாப்பாடு ஆக்கிட்டு உட்காந்துருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப கணவன் சொல்லணும், வாங்க சர்ச்சுக்கு போலாம், கிளம்புங்க, ஆயத்தப்படுங்க, ரெடி ஆகுங்க. அல்லேலூயா. எல்கானா தான் ஆயத்தப்படுத்தினான். ஒவ்வொரு புருஷனும் தன் குடும்பத்தை தெய்வ பக்திக்குள்ள நடத்த அவன் தலைவனாக செயல்படணும். மீதி எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, நான் ஆம்பளை, நானு ஆம்பளை. ஆனா ஆண்டவரை தேட வேண்டிய விஷயத்துல அவர் பொம்பளையா மாறிடுறாரு. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்ப எல்கானா முன்மொழிகிறார், எல்கானா வழி நடத்துகிறார், அதற்கான ஆயத்தங்களை செய்யறாரு. பல மைல் தூரம் குடும்பத்தை பயணிக்க வைக்கிறார். அங்க போய் தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள். ஆக தெய்வ பக்தியாய் வாழ முக்கிய பங்கு யார் கையில இருக்கு? கணவர் கையில இருக்கிறது. அல்லேலூயா. யோசுவா குடும்பத்தை வழி நடத்துகிறார். ஆக தேவ பிள்ளையை, நம்முடைய குடும்பத்தை கர்த்தருக்குள் வழி நடத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நேரமாகுது. அதனால மனைவியினுடைய ரோல் என்ன? அதே இதுல படிக்கிறோம் பாருங்க. 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து படிங்களேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அடுத்தது ஸ்திரீகளுக்கு போதும். ஸ்திரீகள் என்ன செய்யணும்? தங்களை புறம்பான அலங்கரிப்பினால் அலங்கரிக்காதபடி உள்ளான அலங்கரிப்பினால் தங்களை அலங்கரிக்கணும்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு புறம்பான அலங்கரிப்பு தான் நிறைய இருக்கு. ஸ்திரீயானவள் மயிரை பின்னுதலினால் ஆவது. ஆமென். முடிய டிசைனா பின்னுறீங்க, சந்தோஷம். ஆனா அந்த வெளிப்புறமான அலங்கரிப்பை விட உள்ளான அலங்கரிப்பு தேவைன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக மயிரை பின்னுதலினால் ஆவது, பொன்னினால் ஆவது, வஸ்திரங்களினால் ஆவது தங்களை அலங்கரியாமல். இதெல்லாம் அழிந்து போகிற ஒன்று. காலையில் நல்லா சீவிட்டு போவீங்க, மாலையில் வரும்போது என்ன ஆகும்? சொல்ல களைஞ்சு போயிடும், வேஸ்ட். ஆக தலசி அதுக்குன்னு பரட்ட தலையோட போகக்கூடாது. இன்னைக்கெல்லாம் எப்படி ஃபேஷன், முடி விரிச்சு போட்டு போறதான் ஃபேஷன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? நல்லா சீவி, நல்லா பின்னி, நல்லா நீட்டா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். இதுதான் ஒரு தெய்வ பக்திக்குரிய பெண்களுக்கு அலங்காரமா இருக்கணும். அதை விட்டு ஃப்ரீ ஹேர் விடுவோம். என்ன ஹேர்? ஃப்ரீ ஹேர். அங்க முடியே இல்லாமல் போச்சுன்னா என்ன ஹேர் விட முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆக இதற்காக நேரத்தை அதிகமாய் செலவு பண்ணாமல் அலங்கரிப்புக்கு, அன்னைக்கு அழகு சாதனங்கள் தான் நிறைய விலைக்கு விற்கிறது. நிறைய வீடுகளில் போனால் நிறைய க்ரீம்ஸ் இருக்கும், நிறைய மேக்கப் செட் இருக்கும். ஒன்றும் வேண்டாம், எங்கள் ஓரா பாப்பா அவங்க அம்மா அவளுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இதை விட சின்னதாக இருக்கும் பொழுது. ஆக எதுக்காக சொல்றேன்னா, அப்படி அலங்கரியாமல் எப்படி அலங்கரிக்கணுமா? தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும். இல்ல, ஞானம் வேற நாணம் வேற, சரிங்களா? நாணத்தினாலும், அடுத்தது தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்ற நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஆமா, நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரிக்கணும். குடும்பத்தை எப்படி நடத்தணும், கணவன் எப்படி நடத்தணும், பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும், ஆலயத்தில் எப்படி இருக்கணும், தேவனுக்காக எப்படி இருக்கணும், இப்படிப்பட்ட யோசனைகள் ஒரு ஸ்திரீக்குள்ள உருவாக வேண்டும். அல்லேலூயா. தன்னை எப்படி அலங்கரிப்பது, நான் எப்படி மற்றவர்களுக்கு அழகாய் காட்சி அளிப்பது, அதை யோசிக்காதபடிக்கு எப்படி என் குடும்பத்துக்கு நான் பிரயோஜனமாய் இருப்பது, எப்படி என் பிள்ளைகளுக்கு நான் பிரயோஜனமாய் இருப்பது, எப்படி என் ரட்சித்த தேவனுக்கு நான் பிரயோஜனமாய் இருப்பது என்று சொல்லி இவைகளினால் அலங்கரிக்கணும். எல்கானா அழைத்த பொழுது மனைவியும் என்ன செஞ்சா? கூட சேர்ந்து அவங்களோட போனாங்க, தேவனை ஆராதிக்க போனாங்க. அல்லேலூயா. அங்க போன போதுதான் யார் ஜெபம் பண்ணா? அன்னாள் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? மனைவிகள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவரத்தில் ஒருவருக்கொருவர் கர்த்தருக்குள்ள வளருகிற ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். டைம் ஆயிடுச்சு, ஆனால் நான் வேகமாக சுருக்கமாக சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஆக ஸ்திரீயானவள் குடும்பத்தினுடைய விளக்காய் இருக்கிறாள். ஸ்திரீயானவள் குடும்பத்துக்கு ஒரு மரத்தின் வேரை போல் இருக்கிறாள். ஸ்திரீயானவள் குடும்பத்துக்கு ஒரு இருதயத்தை போல் இருக்கிறாள். அந்த ஸ்திரீயானவள் செயல்பட்டு கொண்டே இருக்கணும், இயங்கிக் கொண்டே இருக்கணும், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும், அந்த தரிசனத்துக்கு ஒத்து போகிறவர்களாக இருக்கணும். அப்பதான் குடும்பம் என்ன செய்யும்? தெய்வ பக்தியாய் வாழ முடியும். இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அவங்க என்ன பொருள் வச்சிருக்கிறாங்க, இவங்க இந்த ட்ரெஸ் கட்டுறாங்க, இந்த சாரி கட்டுறாங்க, இந்த மாதிரி நகை வச்சிருக்காங்க, இந்த பொருள் வச்சிருக்காங்க, எனக்கும் அது வேணும்னு சொல்லி ஆட்டம் கட்டி அடம் பண்ண என்ன ஆகும்? குடும்பமா இருக்காது. கட்டி காப்பாத்தி கொண்டு போக வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குங்க? மனைவி கையில் இருக்கிறது. அதிகமா ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கணவரை பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு என்ன செய்யணும்? ஜெபத்தில் உட்காரணும், வேதத்தை படிக்கணும், எல்லா காரியங்களுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணணும். எனக்கு தெரிந்த ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க பாருங்க, அவங்க அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, மணிக்கணக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்தில் ஆண்டவர் அவங்க பிள்ளைகளை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். அந்த குடும்பத்தினுடைய தேவைகளெல்லாம் ஆண்டவர் அற்புதமாக சந்திக்கிறார். ஒரு பைசா ஒரு ரூபா கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நீ கடன் இல்லாத குடும்பங்கள் கையை உயர்த்துங்கன்னா முக்கால்வாசி கை தூக்கிடுவீங்க. ஆனால் நான் கேட்க மாட்டேன். ஏன் கடன் வருது? வருமானத்துக்குள்ள வாழ்க்கை அமைக்கிறதில்ல, வருமானத்துக்குள்ள வாழ பழகிறதில்ல, வருமானத்துக்குள்ள செலவு செய்யறதில்ல. இன்னைக்கு கடன் கொடுக்க நிறைய ஏஜென்ட்டுகள் இருக்கிறாங்க. குறிப்பா மகளிர் குழுவில் போய் பெண்கள் சிக்கிக்கிறாங்க. குழு என்ன குழு 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 அது புழு மாதிரி நெண்டுது உள்ள வாரமான சண்டை.
இவ காசு கட்டல, அவ காசு கட்டல, கொடுக்கல, ஓடிட்டாங்க. கடனை வாங்கிட்டு சில பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆகுது இந்த மாதிரி எந்த கடனுக்கு என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. கர்த்தர் சமூகத்தில் முழங்கால் படிடுங்க. அப்பா நீங்க என்ன நடத்தணும்ப்பா, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார். அல்லேலூயா. அடுத்ததாக பிள்ளைகள் என்ன செய்யணும், சரியான பாதையில் நடத்தணும். 1 தீமோத்தேயு 4 வசனத்தை படிங்க. 1 தீமோத்தேயு 3:4. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்கணுமா. பிள்ளைகள் என்ன செய்யணும், நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக பிள்ளைகளை வளர்த்தணுன்றார். அல்லேலூயா, ஆமென். நல்ல விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். இப்போ சிறு பிராயத்திலிருந்து என்ன செய்யணுங்க, அவங்கள நம்ம குடும்பத்தில் உட்கார வச்சு நம்ம குடும்ப சூழ்நிலைகள், நம்ம குடும்பத்தினுடைய தீர்மானம், நோக்கம் எல்லாவற்றையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆமென் வளர்க்கணும். இன்றைக்கு குடும்பத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நேரம் இல்லை. காலை எந்திரிச்சதையும் வேலைக்கு ஓடுறது, ராத்திரி லேட் நைட்டில் வர்றது, எப்படி பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? இன்னைக்கு அநேக பெற்றோருக்கு பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது, எப்போ பிறந்த நாள்னு தெரியாது, எப்போ அவங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு தெரியாது, அப்படியே ஓடுறது, ஒடியாடுறது. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, தங்கள் பிள்ளைகளுக்கு நல் ஒழுக்கத்தையும் கீழ்ப்படுதலையும் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நல் ஒழுக்கம் வேணும்னா பிள்ளைகள் எங்கே வரணும், ஆலயத்துக்கு வரணும். இதை கற்றுக் கொடுக்கப்படுகிற இடம். ஆமென். இன்னைக்கு ஆலயத்துக்கு வராமல் வெளியே எத்தனை பிள்ளைங்க போகிறாங்க. நான் காலையில் இந்த பக்கத்தில் ஒரு வேலையாக போகிறேன், ஒரு 4:30 மணி இருக்கும். அப்போ 4:30 மணிக்கு ஒரு பையன் நடந்து போயிட்டுருக்கிறான். 4:30 மணிக்கு சர்ச்சுக்கு வருவானான்னு நான் கேட்குறேன். யோசிச்சு பாருங்க. ஆக தேவ பிள்ளையே, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஆக பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தும் பொழுது பிற்காலத்தில் அவர்கள் சாட்சிகளாக இருப்பார்கள். ஆகவே நம்முடைய குடும்பத்தினுடைய தீர்மானத்தை சொல்லி கொடுத்து குடும்பமாக நாம் ஏற்படுகிற நாளிலே நாம் என்ன செய்யணுங்க, அந்த ஆண்டவரை சேவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி அந்த பாதையிலே சரியாய் பயணிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம தெருவில் நம்ம பார்க்கிறவங்க பேசுகிறவங்கலாம் சொல்லுவாங்க, இந்த குடும்பம் தேவனுக்கு பயந்த குடும்பம், இந்த குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பம், இந்த பிள்ளைகள் நல்ல படிப்பில் இருக்கிற பிள்ளைங்க. இந்த பேரெல்லாம் வாங்கணும்னா ஒரு தீர்மானம், ஒரு அஜெண்டா இருக்கணும். நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிப்போம். எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லித் கொடுப்பாரு, நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக வாழணும், பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம நோக்கமெல்லாம் எப்படியாவது பரலோகம் போகணும், அதில் தான் இருக்கணும்னு சொல்லி எங்களை அடிக்கடி எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் இன்னைக்கு எங்கள் உள்ளத்தில் பதிஞ்சிருக்கு. நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகம் போகணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் நம்ம தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் அவதூறு பண்ணக்கூடாது அப்படின்ற கற்றுக் கொடுத்தாங்க. வேத வாசிப்பை கற்றுக் கொடுத்தாங்க, ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாங்க, உண்மையை கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதுதான் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆலயத்துக்கு போற காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, உபவாச ஜெபங்களுக்கு போறதை கற்றுக் கொடுத்தாங்க, ஊழியத்துல பாஸ்டர்களுக்கு உதவியா இருக்கணும்ன்றத கற்றுக் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு உதவியாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக நிலைநிறுத்தி வருகிறது. தேவ பிள்ளையே, உங்க பிள்ளைகள் இந்த பாதையில ட்ரெயின் பண்ணுங்க. ஆமென். அவர்கள் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நல்ல வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.